சொல்லுகின்றார். ஆனால் கூட்டமைப்பாக செயல்படுவதற்கான எந்த முயற்சியுமே அவர் எடுப்பதாக தெரியவில்லை. இப்போது பார்த்தீர்கள் கூட தமிழ் தேசிய முன்னணியின் பக்கத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த அழைப்பை விடுத்திருந்தார். அதை பலரும் ஆதரித்திருந்தார்கள். பல கட்சிகள் இணைந்து வருவதற்கு இயங்கி இருந்தன, அதாவது ஒத்துக்கொண்டிருந்தன. ஆனாலும் கூட அதை எப்படியாவது தொடர்ந்து உடைத்து விட வேண்டும் என்பதில் தான் அவரது காய்கள் நகர்த்தப்படுவதை பார்க்கிறோம். எப்போதுமே ஒரு அரசியல் கட்சி என்று பார்க்கும் பொழுது யார் பிரதான எதிரி என்பது முக்கியமானது. இப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் நாங்கள் இப்போதும் கூட பேசிக்கொண்டிருந்த பல விடயங்களில் இப்போது இருக்கின்ற சிங்கள பௌத்த ஆட்சிப்பிடம் கூட அதே பௌத்த சிங்கள மேலாதிக்க சிந்தனையுடன் தான் செயல்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம். தேர்தலுக்கு பின்னதான 6 மாதமோ 8 மாதம் இந்த மாதங்களில் எல்லாம் பார்த்தால் அந்த சிங்கள பௌத்த மேலாண்மையின் அடிப்படையில் இலங்கை என்ற ஒட்டுமொத்த பிரதேசத்தையும் ஒரு சிங்கள பௌத்த நலன்கள் சார்ந்ததாக, இலங்கை என்ற ஒரு நாட்டின் நிலைமை சார்ந்ததாக, களநிலை சார்ந்ததாக மாற்றிவிட வேண்டும் என்பதில் மிகமான முனைப்புகளைத்தான் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எங்களது பிரதான எதிரியா, அல்லது தமிழ் கட்சிகளுக்கிடையே தமிழர் தரப்பின் பிரதான கட்சி என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சி தனது எதிரியாக தமிழர்களின் கட்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று பார்த்தீர்கள் என்றால் அங்கேதான் பிழைவிடுகிறார். தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டுமல்ல, தமிழர்களின் கட்சிகள் அனைத்துக்குமே பிரதான எதிரி என்பவர் இலங்கையின் சிங்கள பௌத்த மேலாண்மையுடன் செயலாற்றி கொண்டிருக்கின்ற கட்சிகள் தான். அதை விடுத்து தமிழர்களுக்குள்ளேயே தங்களுக்கு எதிரான கட்சி தமிழ் கட்சிகளான் அவற்றை உடைத்து விட வேண்டும், அவற்றை தூக்கி எறிந்து விட வேண்டும், தான் மீண்டும் பாராளுமன்றம் செல்வதற்கு என்ன வாய்ப்புகளை தேடலாம், தனக்கான வாய்ப்புகளை எப்படி கண்டுகொள்ளலாம், இப்போதும் கூட மேயராக யாரை தனக்கு ஏற்றவரை எப்படி கொண்டு வரலாம், இப்படி எல்லா வகையிலும் கூட தனது சுயநலம் சார்ந்த நகர்வுகளை மேற்கொள்ளும் பொழுது அவை எல்லாமே ஒட்டுமொத்தமாக தவிடு பொடியாக